கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மையான காரியங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாத்திரம் நடைபெற மாட்டேன் என்கிறது? மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் எனக்காகவோ என் குடும்பத்தினர்களுக்காகவோ நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுது ஏன் என்னுடைய சத்தத்திற்கு என் குடும்பத்திற்கு தேவன் பதில் தர மாட்டேன் என்கிறார்? தேவ பிள்ளைகளே, அதற்கு வசனம் ஒன்று சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், அதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் பொழுது என் குடும்பத்தில் இருக்கும் தடைகள் விலகும் என்று சொல்லி, ஆனால் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாயின் வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எதினால் நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறீர்கள் என்றால், எனக்கு என்ன நடைபெறப் போகிறது? எனக்கு எப்பொழுது நடக்கும்? ஜெபித்து முடித்த பிறகு எப்பொழுது? ஏன் எனக்கு? இந்த கேள்விகளோடே நீங்கள் வாழுகிறபடியினாலேதான் உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் தடைபெறுகிறது. உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தார்களுடைய ஆசீர்வாதம் தடைபெறுகிறது. உங்கள் நிமித்தமாக உங்களுடைய ஆசீர்வாதமே முழுமையும் தடைபெறுகிறது. காரணம், வாயின் பலனால் தான் உன் வயிறு நிரம்புகிறது. உன் உதடுகளின் விளைவினால் நீ திருப்தி அடைகிறாய். நீ பேசுகிற அவிசுவாச வார்த்தையை, நீங்கள் பேசுகிற தேவையற்ற வார்த்தைகளே உங்களை அழிவுக்குள்ளாக கடந்து செல்ல விடுகிறது. தேவனுடைய வார்த்தையை கிரியை செய்ய விடாதபடி எல்லாம் தடையாய் மாறுகிறது. காரணம், 21வது வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீங்கள் எதை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவிசுவாசத்தின் பிரகாரமாக நீங்கள் வாழுவீர்கள் என்றால், அவிசுவாச வார்த்தையே நீங்கள் அறிக்கை இடுவீர்கள் என்றால், கெட்டுப்போன கனிகளை புசிப்பீர்கள். நல்வார்த்தையை பிரயோஜனப்படுத்தி அதை நீங்கள் பேசுவீர்கள் என்றால், தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்றால், காரியம் உங்களுக்கு எல்லாம் சுமூகமாய் மாறும். நற்கனியை புசித்து தேவ ஆசீர்வாதத்தில் நிரம்புவீர்கள்.